ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல் உருளிக்கெல்லாம் பூ மாற்றி வச்சுருவேன். இந்த சின்ன உருளி பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஸ்டெப்ஸில் வச்சுருப்பேன். அது இந்த சம்மருக்கு கொஞ்சம் கூட தாங்கவே மாட்டேங்குது. தண்ணியெல்லாம் சீக்கிரமாக ட்ரை ஆயிடுது. இந்த டைம் பார்த்திங்கன்னா பூவெல்லாமே சைடில் ஒட்டி அப்படியே காஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்பினார் போட்டு தான் க்ளீன் பண்ணினேன். டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் சாமி கும்பிட்டு முடித்தாதான் அந்த டேவே பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். காலையில் வேலையாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ணினேன். தோசை சுடுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாமா? பரங்கிக்காயில் மேலே அந்த குடுமி இருக்கும் இல்லையா, அதை தான் கட் பண்ணி துணி சுற்றி இது மாதிரி வச்சுருக்கேன். தோசை கல்லில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தோசை சுட்டு பாருங்கள். தோசை சூப்பராக வரும். கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாது. தோசை ஊற்றுறதும் அதே மாதிரி தான். மாவு ஊற்றிட்டு கையை எடுக்காமல் அப்படியே ரவுண்டாக வந்துட்டு ஷேப் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ நைஸாக வேணால் ஊற்றலாம். கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.